வணக்கம் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா, விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடு ஒன்று நடத்துனாங்க. அந்த மாநாடுல பார்த்தீங்கன்னா, திமுக அரசை எந்த ஒரு குறையுமே சொல்லாம, இவங்க தான் இப்போ எல்லா பேரும் திமுக குறை சொல்றாங்க அப்படின்ற மாரி தோழர் திருமாவளவர்கள் பேசுறாங்க. நான் என்ன கேட்குறேன், சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில மது இருந்துச்சா? அண்ணா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்ப மது இருந்துச்சா? பத்தவச்சலம் முதலமைச்சராக இருந்தப்ப மது இருந்துச்சா? ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டி இருக்கிற வரைக்கும் மது இருந்துச்சா? அறிஞர் அண்ணா இருந்தப்போ மது இருந்துச்சா? ஐயா காமராசர் அவர் காலத்தில் மது இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சா? சொல்லுங்கள் பார்ப்போம். இதை மதுவை கொண்டு வந்ததே ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கூடுதலாக்குனது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள். ஏடிஎம்கே கட்சி காலத்தில் கூட ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, படிப்படியாக நாங்கள் குறைப்போம் அப்படின்னாங்க. இதுவரைக்கும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டாரா இல்லையா? மேடைகளில் பேசினாரா இல்லையா? அக்கா கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசி விளம்பரம் பண்ணாங்களா இல்லையா? ஓட்டு கேட்டாங்களா இல்லையா? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அதை பற்றி பேசுகிறாங்களா? அதை பற்றி கேள்வி கேட்டாலே பேசாமல் போயிடுறாங்க, பேசவே மாட்றாங்க, அதை பற்றி பேசவே மாட்றாங்க. ஏன்னா வருமானம் அதிலேருந்து வருது, அதை வச்சு தான் நாங்கள் அதிக ஆட்சியே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஏன் வேறு வருமானமே இல்லையா? வருமானம் கொண்டு வர முடியாதா? அதை பற்றி சிந்தனையே கிடையாது. குஜராத்தில் மதுக்கடையில் மூடிட்டாங்க. அங்கே பாலை உற்பத்தி பண்ணி 40,000 கோடிக்கு பால் விற்பனை செய்கிறாங்க. எல்லா மாநிலத்துக்குமே அனுப்புகிறாங்க பாலை. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அதை செய்ய முடியலை? என் மாடுகளை ஒரு பெரிய பெரிய பண்ணைகளை அரசாங்கமே அமைச்சு பாலை உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டுக்கு போக மிச்சத்தை வெளியில் விற்கலாமே. ஏன் அதை செய்ய மாட்டாங்க? அண்ணன் திருமா அவர்கள் இதை பற்றி எதுவுமே பேசுகிறது இல்லைங்க. இவர் என்ன தெரியுமா, நம்ம கூட்டத்தை காட்டணும், கட்சியை நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னு மக்கள் செல்வாக்க காட்டணும், அவ்வளோதான். வேறு எதுக்காகவும் இந்த மாநாடு நடத்தவே இல்லைங்க. மாநாட்டில் பெண் போலீஸ்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. தள்ளுறான் பிடிச்சிக்கிட்டு. போதையை போடுறதே மது ஒழிப்பு மாநாடு. ஒரு ஓரமாக போய் மதுவை குடிச்சிட்டே கூட்டத்துக்கு வர்றான். அதை திருமால் அவர்கள் அதை கண்டித்து அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்காரா? கட்டுப்படுத்தவே முடியலை. மேடையில் ஏறி இப்போ கம்பத்தில் ஏறி கட் அவுட்டுக்கு மேலே நின்று ஆடுறான். இவர் மேடையிலேருந்து சொல்கிறார், அப்படிலாம் செய்யாதீங்கப்பா அப்படின்ட்டு. ஒரு கட்சி தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை கரெக்டாக பின்பற்றி போகிறவன் தானே தொண்டன். உங்கள் தொண்டர்கள் அதை செய்கிறாங்களா? இவருடைய நடவடிக்கை பிடிக்காம நிறையா இளைஞர்கள் விடுதலை சிறுத்தையிலேருந்து கட்சியிலேருந்து விலகி நாம் தமிழர் கட்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இவர் இப்போ ஒன்று பேசுகிறாரு, பிறகு ஒன்று பேசுகிறாரு, ஏடிஎம் கூட கூட்டணி போகிறாரு, திமுக கூட கூட்டணி போகிறாரு. இப்போ மது ஒழிப்பு மாநாடும் நடத்துகிறாரு. மது ஒழிப்பு மாநாடு நடத்தி மக்கள் குறைகளை பேசணும்டா, மக்கள் குறைச்சல பேசுறதில்ல. இவர் யூடியூப்பில் என்னென்னலாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுவா திமுக அரசுக்கு எதிராக நீங்கள் ஒரு மீட்டிங் நடத்துகிறீங்க, மது ஒழிப்பு மாநாடு, அதுக்கு எல்லா கட்சியும் கூப்பிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினா அது கரெக்டு. திமுக கூட்டணியில் இருக்க கட்சியில் மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு திமுக கட்சியில் இருக்க ஆளை 2 பேரை கூட்டிகிட்டு நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறீங்களே, இது என்ன சாத்தியம்? சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் அது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்லாம் பேசுகிறீங்க. இது வரைக்கும் கூட்டணி வச்ச நீங்கள் எம்எல்ஏ வச்சு வச்சுருக்கீங்க, எம்பி ஆகிருக்கீங்க. என்ன நலத்திட்ட உதவிகளை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். செஞ்சுருக்கீங்களா? இது வரைக்கும் எதுவுமே செய்கிறதில்ல. செய்யாமல் பேருக்கு நாங்கள் போராடுறோம், நாங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம், ஆளுங்கட்சிக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. திமுகவை எதிர்த்து நீங்கள் என்ன பேசுனீங்க இந்த மாநாட்டில்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது திமுக. அந்த ஆளுங்கட்சி எதிர்த்து நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க இது வரைக்கும்? சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவுமே பேசுகிறதில்ல. ஏன்னா அவங்கள எதிர்த்து பேசுனா நமக்கு நாளைக்கு சீட்டு கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. ஆகையினால அவங்கள பற்றி பேசுகிறதே கிடையாது. இந்த மது கடையை திறந்ததை ஐயா கலைஞர் கருணாநிதி தான். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? அதை சொல்லியிருந்தால் உண்மையிலே நீங்கள் தலைவர் தான், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தான் சொல்லலாம். அதை பற்றி பேசவே இல்லையே.
ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அந்த மாநாட்டில் கலைஞரோட போட்டா போடலை, படமே போடலை. இன்னொன்று, ராஜாஜி போட்டா போட்டிருக்கீங்க. அவர் வந்து மதுக்கடைக்காக போராட்டம் பண்ணவர் அப்படின்றதுக்காக. மது ஒழிப்புக்காக போராட்டம் பண்ணவர் போட்டோலாம் போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தலைவர்கள் போலாம் போட்டிருக்கலாம்ல. அவங்கெல்லாம் மது விலக்கை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சாராய கடையை ஓப்பன் பண்ணி விட்டாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒயின் ஷாப்பே கிடையாது, அவங்கள போட்டெல்லாம் ஏன் போடலை? என்னங்க இப்படி பண்ணுறீங்க? மக்களை திசை திருப்புறதுக்காக இந்த வேலையை தான் பார்க்குறீங்க நீங்கள். ஆளுங்கட்சிக்கு எதிராக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம், மது ஒழிப்பு மாநாடு சொல்லிட்டு அங்கே நீங்கள் நடந்த அந்த கூட்டத்தை லூட்டியை பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் அவ்வளோ சிரமப்படுறாங்க, வெளியில் வர முடியாமல் அவ்வளோ சிரமப்படுறாங்க. கட்சியில் இருக்க உங்களுடைய தொண்டர்கள் எவ்வளவு போலீஸ்காரில் தள்ளுமுள்ளாகி என்ன இது? நாம் தமிழர் கட்சி மீட்டிங் நடந்துச்சு திருச்சியில், ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம், யாராச்சும் ஒரு சாராயை குடிச்சிட்டு வந்து உள்ளே வந்து இவங்களுக்குள்ள பாட்டில் போட்டேன், இங்கே போட்டேன், அங்கே போட்டேன் அப்படின்னு எதையாவது ஒரு இதை பார்த்துருப்பீங்களா? இராணுவ கட்டுப்பாட்டோட இருக்குது அப்படின்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியுமே கிடையாது. அன்பான உறவுகளே, நீங்கள் சிந்தியுங்கள். இது மது ஒழிப்பு மாநாடா, இது மது குடிகாரர்கள் மாநாடா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தவறுனா கமெண்டில் சொல்லுங்கள்.